This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாலும், வீட்டில் இருக்க பெரியவங்க ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டாலுமே டக்குன்னு ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள பாசி பருப்பும் தேங்காயும் இருந்தால் போதுங்க. எதுவும் ஊற வைக்கலாம் வேண்டாம், இமீடியட்டாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. கடைகளில் கூட இந்த அளவுக்கு சுவையாக கிடைக்காது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்கேங்க. ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட இந்த பாசி பருப்பு நல்லா செவந்து வறுபட்டமான வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு நல்லா செவந்து வறுபட்டு வந்திருக்கு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் அந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற பாசிப்பருப்புக்கு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் போதுமானதாக இருக்குங்க. நீங்கள் தேங்காய் அதிகமாக சேர்க்கும் போது பாசிப்பருப்பும் அதிகமாக சேர்த்துக்கணும். ஒரு மூடி தேங்காய்க்கு 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் அதிகமாக சேர்க்கும் போது 6 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. கொரகொரன்னு இருக்கக்கூடாது, நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். நான் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேங்க. நான் எடுத்திருந்த ஒரு மூடி தேங்காய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 300 ml அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன். நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கலாங்க. இந்த பால் நல்லா காஞ்சி பொங்கி வரணும். இந்த மாதிரி பால் பொங்கி வர டைமில் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாசிப்பருப்பு விழுதை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்க்கும்போது ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, அடி பிடிச்சிரும். நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் பாசிப்பருப்பு விழுதில் அதில் சேர்த்துனதுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டுறணுங்க. ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த விழுது நல்லா திக்காகி வரணும். இந்த பாலில் நல்லா வெந்து நல்லா திக்காக வரும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க. கைவிடாமல் கலர வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்பப்போ இடையில கலரணும்னா போதும். ஃப்ளேம் மட்டும் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக நெய் தேவைப்படாதுங்க. மேக்ஸிமம் ஒரு 2-3 ஸ்பூன் இருந்தால் போதும். சூப்பராக இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்கு விரும்பி சாப்பிட்ற சுவையில் அருமையாக இருக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா திரண்டு கெட்டியாகி வந்திருக்கு. இனியும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக திரண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலர் எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட இனி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இனி ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட கலந்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வர டைமில் ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு கைவிடாமல் கலரிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா இது கூட இனிப்புக்காக 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க.